அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே பிஓக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஜிஎஸ்க்கான பிஓக்கு வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ். ஏன்னா பொது தமிழில் 50% ஆஃப் கொஸ்டின், அதாவது 100 கொஸ்டின் வந்து இதில் தான் கேட்பாங்க. ஸோ அந்த 100 கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிஓக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த பிஓக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது என்னன்னா கட்டாய தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பரீட்சை வந்து எல்லாத்துலேயுமே நடக்கும். டெக்னிக்கல் எக்ஸாமாக இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி, சிவில், இந்த மாதிரி ஏஐ எக்ஸாம், இது எல்லாத்துலேயுமே கட்டாய தமிழ்னு சொல்லி ஒரு பேப்பர் ஒன்று நடத்துவாங்க. ஸோ அதில் 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் நம்ம சிலபஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம், இப்போ இருக்கக்கூடிய புது சிலபஸ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ரிலவெண்ட்டாக இருக்குதோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டாபிக் வாரியாக பிரித்து என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டிஸ்கஷன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு 28ஆம் தேதியிலேருந்து கண்டினியூவாக போகுது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு இதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து போகுது. அதனுடைய ஷெடியூல் தான் அது. டிஎன்பிஎஸ்சி பிஓக்கு 2020 2025 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே பொது தமிழ் வந்து பண்ண போகிறோம். ஸோ குரூப் 2, 2A, குரூப் 4 இந்த ரெண்டுத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இந்த வீடியோ வந்து இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்து நமக்கு குரூப் 2, 2Aக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இப்போ கரண்டாக குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதில் இன்னைக்கு முதல் டே ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 28/6/2025 சனிக்கிழமை பிரித்தெழுதுகள் டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்களோ. ஸோ இந்த பிரித்தெழுதுகள் டாப்பிக்கில் நமக்கு ப்ரீவியஸ் இயராக நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் இருக்க கொஸ்டின் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகலாம், அல்லது அதில் என்ன அந்த தியரி யூஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பிரித்தலுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பார்த்தாலே போதும். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சேர்த்தெழுதுதல் சந்திப்பிள்ளையிலேருந்து நமக்கு வந்து டாபிக் இருக்க போது. அடுத்து 30ஆம் தேதி குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு வந்து இருக்க போது. அடுத்து 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு வந்து இருக்க போது, ப்ளஸ் இனவெழுத்து அறிதல் வந்து இருக்க போது. அடுத்து 2ஆம் தேதி புதன்கிழமை வினா எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்க போது. அடுத்து 3ஆம் தேதி வினா எழுத்துக்கள் பார்ட் 2 வந்து இருக்க போது. 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒருமைப்பன்மை அறிதல் இருந்து உங்களுக்கு வந்து இருக்க போது. அடுத்து 5ஆம் தேதி வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையால் அணையும் பெயர், பெயரச்ச வகை அறிதல் இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போது. அடுத்து 6ஆம் தேதி அதனுடைய பார்ட் 2. 7ஆம் தேதி அயற்சொல் தமிழ் சொல்ல இருந்து உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து இருக்க போது. 8ஆம் தேதி எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போது. அடுத்து 9ஆம் தேதி 2 வினையச்ச சொற்களில் வேறுபாடு அறிதல்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக்கு. ஸோ இது எல்லாமே கட்டாய தமிழ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அது உங்களுக்கு டாபிக் வரையாக பிரித்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரக்கூடிய குரூப் 4க்கும் சரி, குரூப் 2, 2Aக்கும் சரி. ஸோ இதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கணும். தேங்க்யூ.